உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்குதுங்களா? நீங்களும் ரசம், பொரியல், சாம்பார், ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடுறீங்க. ஆனாலும் கூட கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு மறுபடியும் பசி எடுக்குது. அது எதனால அப்படின்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க அதிகமா சாப்பிடுறதுனால அது உங்க ஃபால்ட்டுன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. அது எதுவுமே உங்களுடைய தப்பே கிடையாது. இது ஒரு ஃபேக் ஹங்கர். இந்த ஃபேக் ஹங்கர் எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு எப்பவாவது வயிறு ஃபுல்லா நீங்க சாப்பிட்டும் கூட மறுபடியும் பசி எடுத்திருக்கா? அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னடா இது, பசி எடுத்தா உடனே சாப்பிடுறோம், நமக்கு ஒரு வில் பவர் கூட இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா இது வில் பவருக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இந்த பசி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பாடி உங்களுக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது. நான் பிரச்சனையில இருக்கேன், நீங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு உங்க பாடி உங்களுக்கு கொடுக்குற சிக்னல் தான் இந்த பசி. சரிங்களா? இந்த ஃபேக் ஹங்கர் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்கள் இருக்கு. அந்த 3 காரணங்கள நான் இப்ப சொல்றேன். நீங்க அதிகமான அளவுல ரைஸ், சுகர், அது மட்டும் இல்லாம மைதா இது போன்ற உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிளட் சுகர் லெவல்ஸ் உடனே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, அது அப்படியே கிராஷும் ஆகும். இந்த மாதிரி கிராஷ் ஆகுது இல்லைங்களா? இதுதான் முதல் காரணம் உங்களுக்கு இந்த ஃபேக் ஹங்கர் வர்றதுக்கு. உங்களுடைய ஸ்டொமக் ஆசிடோட லெவல் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த ஃபேக் ஹங்கர் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டொமக் ஆசிட் கம்மியா இருக்கும்போது உங்க டைஜஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா உங்க பிரெயின் என்ன நினைக்கும்னா, உங்களோட ஃபுட் இன்னும் டைஜஷன் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு அது மறுபடியும் உங்களுக்கு உணவு அதிகமா தேவைப்படும்னு நினைச்சிட்டு உங்களுக்கு ஃபேக்கான இந்த ஹங்கர் சிக்னலை கொடுக்கும். சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, குறைந்த அளவுல இருக்கிற ஸ்டொமக் ஆசிட் பிளஸ் பேட் டைஜஷன் இது ரெண்டும் சேர்ந்தாவே அந்த ஃபேக் ஹங்கர் தான். 3வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உங்க உடம்புல இருக்கிற இன்சுலின் சரியா ஒர்க் பண்ணலனா உங்களுடைய பாடிக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது. அந்த எனர்ஜி உங்க பாடிக்கு கிடைக்காததுனால பிரெயின் என்ன பண்ணும், உங்களுக்கு பசியை தூண்டி விட்டு அந்த எனர்ஜியை கிடைக்கிறதுக்காக உங்களை அந்த ஃபுட்டை சாப்பிட வைக்கும். ஸோ இது கண்டிப்பாகவே உங்களோட ஃபால்ட்டு கிடையாது. உங்கள் பாடி ஒரு லூப்பில் இதே தப்பை திரும்ப செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் அதில் மாட்டிக்கிட்டீங்களே தவிர இதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. இப்போ நான் சொன்ன காரணங்களால் நீங்களும் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற ரீசன்ஸ் கூட உங்களால் உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற இந்த ஃபேக் ஹங்கர் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துடலாமா? முதலாவதா, நீங்க சாப்பிட்டு ஒரு 1 இல்லைன்னா 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு திரும்ப பசிக்குதா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு உங்களுக்கு ஃபுல்லாக தான் இருக்கு, நீங்க ப்ளோட்டடாக தான் ஃபீல் பண்றீங்க, அப்போ கூட உங்களுக்கு பசி எடுக்குதா? அது நம்பர் 2. இதுவும் நீங்க நான் சொல்றது கவனமா கேட்டு செக் பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களால கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். அடுத்ததா, உங்களுக்கு அதிகமான அளவு சுகர் கிரேவிங்ஸ் இருக்கா? மீன்ஸ் உங்களுக்கு மறுபடியும் ஸ்வீட்ஸ் ஏதாவது நிறைய சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபேக் ஹங்கர் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்கும் வர அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்விங்ஸ். அப்படியே வெறித்தனமா இருப்பாங்க. யாராவது கிடைச்சா அப்படியே பாஞ்சிடுற மாதிரி வருவாங்க. அவங்களோட தப்பு கிடையாதுங்க. அவங்களோட உடம்பு அவங்கள பாடாப்படுத்திட்டு இருக்கோம். அதை அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. அடுத்ததா, சில பேருக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்கும். மீன்ஸ் அவங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வயிறை சுற்றி ஒரு வெயிட் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஃபேட் வந்து உங்களோட வயிறு கீழே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் கெயின் சடனாக வரும். அது ஈக்குவலாக பேலன்ஸ்டாக எல்லா இடத்துலையும் அந்த வெயிட் கெயின் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தைஸ்லேயும் அதே மாதிரி இந்த வயிறுகளோட அடிபாகத்துல இருந்து உங்களுக்கு ஃபேட் அக்யூமுலேட் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம், காலையில் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி சாப்பிடவே கூடாது. அடுத்ததான் பிஸ்கெட்ஸ், அப்புறம் மைதாவில் பண்ண பிரெட்,
அப்புறம் பேக்கடு ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சிப்ஸ் அந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ் இது எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சாப்பாடு வடிச்சிங்கன்னா அதை உடனே சாப்பிட்ற அந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. தேவையான அளவு மட்டும் நீங்கள் சாப்பாடு செய்யுங்க. அதை மீதம் வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? சரிங்க. முதல்ல நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரைகள். கீரை வகைகளை அதிக அளவில் உங்களுடைய உணவில் எவ்வளோக்கு அளவு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஈஸியான ஒரு டைஜஷன் கிடைக்கும். என்னதான் நல்லது அப்படின்னாலும் இரவு நேரத்தில் கீரைகளை சாப்பிடாதீங்க. அடுத்ததான் ஒயிட் ரைஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக திணை, குதிரைவாளி இந்த மாதிரி அரிசி வகைகளை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதாவது மில்லட் வகைகளை நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். அது கூட நீங்கள் இரவு நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹெல்த்தி ஃபேட்ஸ் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் மற்றும் நெய் இதிலிருந்து நமக்கு ஹெல்த்தியான ஃபேட்ஸ் கிடைக்குது. ஸோ தினமும் 1 ஸ்பூன் அளவாவது தேங்காயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ நெய்யோ உங்களோட உணவில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நம்ம பாட்டிகள் எல்லாம் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அது லோக்கலாக நம்மளுக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸாக சாப்பிடுங்க, இல்லை ஃப்ரூட்ஸாகவும் இருக்கலாம். இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதீங்க. ஏன்னா அது அங்கேருந்து விளைவிச்சு நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து நம்ம அதை கன்சியூம் பண்ணுறதுக்குள்ள அதில் இருக்கிற விஷத்தன்மை வந்து நமக்கு பாதிப்பை உருவாக்கும். இந்த அதிக பசி அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு சூப்பரான 2 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற காதில் ஒரு 3 நிமிஷம் பண்ணுங்க. அதே மாதிரி ரைட் சைட் இருக்கிற காதுக்கு முன்பக்கமும் நீங்கள் 3 நிமிஷமாவது பண்ணணும். 2 வேளைகள் செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா ஒரு புள்ளி இருக்கு. அது வந்து உங்களோட கைகளில் அமைஞ்சிருக்கு. அந்த புள்ளியில் சர்க்குலர் மோஷனில் ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டே வாங்க. இதுவும் உங்களுடைய செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றுல சீரக தண்ணீர் மற்றும் கருவேப்பிலை இலைகளை வந்து நல்லா மென்று நீங்கள் முழுங்கிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிச்சிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுடைய ஹங்கர் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இது பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பசி அப்படிங்கிறது உங்களுடைய எதிரி கிடையாதுங்க. அது உங்களுடைய உடல் இயக்கத்தோட ஃபீட்பேக். நம்ம உடம்பு நமக்கு கொடுக்குற ஃபீட்பேக் தான் இந்த பசி, அதாவது அதிக பசி. நீங்க அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அற்புதமா இந்த அதிக பசி அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா நீங்க இருக்கலாம். லேடிஸ்க்கு பொதுவா அடி வயிற்றுல தொப்பை வருது இல்லைங்களா, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு காணொலியை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இந்த அதிக பசி பிரச்சனையையும் அதே சமயத்தில் அதிக எடை இந்த 2 பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளிவரதுக்கு அந்த காணொலியும் உதவியாக இருக்கும். நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருந்திருந்தா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உங்களுடைய உடல் நலத்தை மருந்துகள் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்தே சரி பண்ணக்கூடிய அளவில் இருக்கிற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.